முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை சித்தூர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு டிராபிக் இருந்துட்டே இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஆட்கள் நடமாடிட்டே இருக்காங்க. ஓகே, இப்ப வந்து சட்டுப்புடு சமையல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு சட்டுப்புட்டு சமையல். நான் தான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு சட்டுப்புட்டுன்னு என்ன சமையல் செஞ்சு காமிக்க போறாங்கன்னு வாங்க பாத்துறலாம். ஹாய் அம்மா. ஹலோ, how are you? I'm fine. I'm good. Okay. So அம்மா இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? மேங்கோ பன்னீர் கேக். மேங்கோ பன்னீர் கேக். சோ இன்னைக்கு கேக் ஸ்பெஷல் எங்களுக்காக செஞ்சு காமிக்க போறீங்க. சீசன் எங்க ஊர்ல மேங்கோ சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு கொஞ்சம். Okay. I wanted to do something. Okay அம்மா, இந்த மேங்கோ பன்னீர் கேக்கு தேவையான பொருட்கள்: மேங்கோ பல்ப், பன்னீர், ஜெலட்டின், கிரீம், கண்டென்ஸ் மில்க், சக்கரை, வெனிலா எசன்ஸ், பிஸ்கட் பவுடர், வெண்ணெய். ஓகே, சோ தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் பிஸ்கட் போடணும் இதுல, இந்த பாத்திரத்துல. ஓகே, அதுல போட்டுடு. போட்டு வெண்ணெய் போட்டுக்கணும். இது எதுக்காக பண்றோமா? இது அடியில பேஸ் நல்லா பிரஸ் பண்ணி பேஸ் இது. ஓகே, அப்புறம் ஒரு டீஸ்பூன் தண்ணி போட்டுட்டு இது நல்லா கலந்துக்கணும். ஓகே, ஸோ பிஸ்கெட்டை நல்லா பவுடர் பண்ணி அது கூட வெண்ணெயும் தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா க்ரஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிடணும். ஓகே, இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ நல்லா பைண்ட் ஆயிரும்ல. ஓகே, ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்ன ஆண்டி? அடுப்பு பற்ற வைக்கணும். ஓகே, எதுக்காக இந்த பாத்திரம் வச்சிருக்கோமா? இதுல ஜெலட்டின் மெல்ட் பண்ணும். ஓகே, டைரக்டா ஸ்டவ்ல வச்சாக்கா அது அடி பிடிச்சிட்டு ஒட்டிக்கும். அப்படினால அதுல தண்ணியும் போட்டு ஜெலட்டின் போட்டு மேங்கோ ஜூஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதை திருப்பிட்டே இருக்கணும். ஓகே, அந்த லிக்விட்ல அந்த ஜெலட்டின் கரைஞ்சிடும். கரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தெல்லாம் போட்டுட்டு பண்ணணும். என்னங்க ஜெலட்டின்? அந்த மேங்கோ ஜூஸ் கொடுக்குறோங்க. ஸோ மேங்கோ பல்ப் இல்லாம இதுல போட்டுடுங்க. இப்போ இதுல ஜெலட்டின் போடணும். ஓகே, அந்த சக்கரை கூட போட்டுடுங்க. சோ தண்ணி வச்சிட்டு பாத்திரத்து மேல மேங்கோ பல்ப் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சக்கரை. சக்கரை. ஓகே, சக்கரை போட்டுட்டு இப்போ இந்த ஜெலட்டின் போடணும். எவ்வளவு சுகர் எவ்வளவு ஜெலட்டின் ஆட் பண்ணனும்? அதுல 2 டீஸ்பூன் சக்கரை, 3 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின். ஓகே, இது சின்னதாக்கிடுறேன். இது உருகிண்டே இருக்கும். சரி, அந்த மீன் டைம் நம்ம அதெல்லாம் போட்டு மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ இது எவ்வளவு நேரம் வந்து மெல்ட் ஆற? கொஞ்ச நாள் ஆகும். ஜெலட்டின் கொஞ்சம் சீக்கிரத்துல மெல்ட் ஆகாது. அதனால கொஞ்ச நாள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம அதெல்லாம் பண்ணி அரைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிட்டாக்கா ஓகே, அதுக்கப்புறம் ஆயிடும். பன்னீரை போடுறேன். பன்னீர். ஓகே, பன்னீர்லயும் ஒரு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் போடணும். சக்கரை 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, பன்னீர் வந்து மஸ்ட் வச்சுக்கணுமாமா? இல்ல, இப்போ இதெல்லாம் கிரைண்ட் ஆயிடும். இதுலயே இத ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கணும் நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும். பன்னீர் and சக்கரை. ஓகே, இப்போ எல்லாம் போட்டுடலாம். மிச்சம் தான் வெண்ணெய் வேணாம். ஓகே, இப்போ கண்டென்ஸ்ட் மில்க். கண்டென்ஸ்ட் மில்க். கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி அடுத்ததுமா ஃப்ரெஷ் கிரீம் கொடுங்க. என்னங்க? சோ கண்டென்ஸ் மில்க் கூட ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணியாச்சு. சோ மொத்தம் இந்த கேக்கோட ப்ரொசீஜர் எவ்வளவு இருக்கும்மா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அரை மணி நேரம் செட் ஆகுதா? மிச்சம்லாம் இது போட்டா திருப்பி செட் ஆகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, இது இப்போ போட்டலாம். இது கூட இது ஒரு பீட் பண்ணிட்டு ஒரே பீட் தான், ரொம்ப நாய் அடிக்கக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, இது பீட் பண்ணிட்டு இந்த இதையும் அதில் போட்டுட்டு. சோ ஜெலட்டின் நல்லா மெல்ட் ஆயிடுச்சா? ஆமா, ஆயிடுச்சு. ஓகே, ஜெலட்டின் எதுக்காக போடுறோமா? அது செட் ஆச்சு கெட்டியாகும். ஓகே, ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வெனிலா எசன்ஸ் போட்டு ஒரு சுத்திட்டாக்கா திருப்பி அந்த இதுல பிஸ்கட் இதுல போட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு பீட் பண்ணினாக்கா ஓகே போறோம். நம்மளோட பேட்டரி அப்ப ரெடி ஆயிரும்.
ஓகே. ஸோ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளோட அந்த கிரஸ்ட் செஞ்சு வச்சோம்ல, அது ரெடி ஆயிடுச்சாம்மா? அது பார்த்துக்கலாமா? அதில் இதை கொட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணி சர்வ் பண்ணுவேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச மாதிரி பிஸ்கெட் அண்ட் வெண்ணெயை நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு வாங்க பார்த்துடலாம். ஓகே அம்மா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த பீட் பண்ணதெல்லாம் அதில் கொட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது. ஸோ இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணது வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓகே. ஸோ இது வந்து ஊற்றி வச்சாச்சு. இன்னொரு 1 hour வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணா போதும். ஓகே அம்மா. ஸோ அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி 1 hour ரெஃப்ரிஜரேட் ஆகணும். அது ரெடியா இருக்குள்ள நம்மளுக்கு இந்த டிஷ் செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஓகே அம்மா, இந்த மாம்பழம் பன்னீர் கேக் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். அந்த பேட்டரை 1 hour மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, சுவையான மாம்பழம் பன்னீர் கேக் தயார். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ ஏற்கனவே நம்ம 10 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ண அந்த பிஸ்கெட் கிரஸ்ட் வந்து உண்மையில நல்லா பைண்ட் அப் ஆயிடுச்சு. அது மேல ஜெல்லி ஷேப்பா ஒன்று இருக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாவ், உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. கீழே வந்து ரொம்ப கிரஸ்டியாவும் மேல நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியாவும் இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு சட்டுப்புட்டு சமையல்ல இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்வேதா. பை பை.